ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம ஒரு யோகியின் செய்த புக்ல விஷயம் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். அது நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம முகுந்தன் ஒரு 6 காலிஃபிளவர் எடுத்துன்னு போயிருப்பாரு ஆசிரமத்துக்கு. ஆனா குரு என்ன பண்ணுவாரு, எல்லாம் நாளைக்கு யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அந்த 6 காலிஃபிளவர்ல ஒரு காலிஃபிளவர் காணாம போயிடும், திருடு போயிடும். இவங்க முன்னாடி தான் திருடு போகும். ஆனா அது எப்படின்றது உனக்கு பின்னாடி தான் உனக்கு தெரிஞ்சுப்ப அப்படின்னு குருநாதர் சொல்லியிருப்பாரு முகுந்தன் கிட்ட. இவரும் சரி சொல்லி விட்டு இருப்பாரு. ஸோ அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இது. அது என்னன்னா, அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் முகுந்தன் என்ன பண்ணுவாரு, அவருடைய காலேஜ் ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கும் போது அவங்க காலேஜ் கிட்ட நிறைய பேர் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயத்த பார்த்துருப்பாங்க. அது என்னன்னா ஒயர்லெஸ் ரேடியோ. ஒயர்லெஸ் ரேடியோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். என்னது, ஒயர் இருக்காது, ஆனா ஆண்டனா இருக்கும். நம்ம இழுத்து விட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சி வச்சா அந்த ஃப்ரீக்வன்சில பாட்டு ஒன்னா பாட்டு கேட்கும், செய்தி வாசிச்சா செய்தி கேட்போம் இல்லையா. இதேதான். இதை பார்த்ததும் முகுந்தனுக்கு குருநாதர் அப்பா இன்னைக்கு இதுதான் பண்ணியிருக்காரு போல அப்படின்னு அவருக்கே தோண ஆரம்பிச்சிருக்கும். அது பேர் தான் டெலிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நோக்கு வர்மம் அப்படின்னா கண்களால ஒருத்தவங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா டெலிபதி அப்படின்றது நம்மளுடைய எண்ண அலைகள். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளால அப்சர்வ் பண்ணிக்க முடியும். நமக்கு என்ன வேணும்ன்றதை அவங்க கிட்ட நம்மளுடைய எண்ண அலைகளால பரிமாறி அவங்களை அதை செய்ய வைக்க முடியும். அதுக்கு தான் டெலிபதி. அன்னைக்கு அதான் நடந்திருக்கு. குருநாதர் கேட்கும்போது குருநாதர் அதை தான் சொல்லிக்கிறேன், ஆமா அதான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு நான் சொல்லியிருப்ப வீடியோலயே எல்லாருமே கங்கை கரை ஓரமா நடந்து போக அப்படின்னு சொல்லி போகும்போது குருநாதர் என்ன பண்ணுவாரு, அவருடைய சீரர்களுடைய எல்லாருடைய எண்ண அலைகளும் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி சும்மா அந்த கண்காணிப்பாங்க. அந்த கண்காணிக்கும் போது அங்க ஒருத்தன் இன்னைக்கு காலிஃபிளவர் வேணும், ஆனா கையில காசு இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு போவான். இதை நம்ம குரு அப்சர்வ் பண்ணுவாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம முகுந்தனும் ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு. என்னது, ஆசிரமத்தோட பின்பாக்கக்கூடிய கதவை மூடாம வந்திருப்பாரு. சரி, ஓகே, ரெண்டு சேர்த்து வச்சு ஒரு சும்மா ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் அவருக்கு அந்த டெலிபதி மூலியமா சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இந்த தெருவுக்குள்ள போ, இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கும், அது பின்பாக்கமா உள்ள போயிடா, மேல நிறைய பொருள் இருக்கும், நான் அதெல்லாம் எடுக்கக்கூடாது, கீழே கூடிய அந்த காலிஃபிளவர் மட்டும் ஒன்று எடுத்து நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிருப்பாரு. அவரு அதே மாதிரிதான் நடந்திருப்பாரு. மெசேஜ் பண்ணிருப்பாரு அப்படின்னு எதை சொல்றேன், இந்த டெலிபதி மூலியமா நான் சொல்றேன். அவங்க அதே நடந்திருக்கும். இதை கேட்டதும் முகுந்தனுக்கு ஒன்னும் புரியல. சரி சொல்லிட்டு போயிடுவாரு. போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு நாளுக்கு அப்புறம் அதான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஆசிரமத்திலே மறுநாளுக்கும் ஒரு சொம்பு காணப்படும். சொம்பு காணப்படனே குருநாதர் செம்ம கோவப்பட்டு எல்லாரையும் விசாரிப்பாரு. விசாரிக்கும் போது ஒரு பையன் என்ன சொல்லுவோம், இல்ல நான் அந்த சொம்பு கிணத்துக்கிட்ட பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே எல்லாம் போயிட்டு கிணத்துக்கிட்ட போய் பார்ப்பாங்க. போய் பார்த்தா அந்த சொம்பு இருக்காது. உடனே முகுதன் ஓடி குருநாதர் பார்க்கும்போது, இந்த முகுதன், நான் உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கிடையாது, நான் அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு காணாம போனா என்னால வர வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அது இல்லாம அன்னைக்கு உனக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும்ன்றதுக்காக நீ பண்ணனே தவிர்த்து என்ன மிகப்படுத்திக்க எதுவும் நான் பண்ணல அப்படின்னு சொல்லுவாரு. இவரு சரி சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நான் நடக்கும், அதே ஆசிரமத்தை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பஜனை பாட்டு போவாங்க பார்த்தீங்களா ரோட் எல்லாருமே, அந்த மாதிரி பஜனை பாட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி 10 நாளுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஆனா குரு என்ன பண்ணுவார், இல்ல நான் வரல, நீங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவரும் சரின்னு சொல்லுவாரு. யாரு, முகுதன் சொல்லிடுவாரு. 10 நாள் காலைல ஏந்து வெளியே போய் பார்த்தா செம்ம வெயில் அடிக்கும். வெளியே கால் வச்சா செருப்படம் கால் வச்சா கால்லாம் ரொம்ப படிச்சுடும், அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும். உடனே ஓடி குருநாதர் சொல்ல, குருநாதர் ரொம்ப வெயில் அடிக்குது, எங்களால் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க போங்க, நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அது என்னன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.